அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறது, வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பன்னீர் க்யூப் எடுத்திருக்கோம், குடமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், பல்லாரி வெங்காயம், தக்காளி இந்த 4ஐயும் வெட்டி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு நம்ம எடுத்துருக்கிறது தயிர், ஒரு 2 ஸ்பூன் பஜ்ஜி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கரம் மசாலா தூள், வத்தல் பொடி, கஸ்தூரி மேத்தி, மஞ்சள் தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயிரை இதில் ஊற்றி மசாலா பொருட்களெல்லாம் போட்டு விரவிக்கிடுவோம். மசாலா விரவிட்டேன், நல்லா அந்த மசாலாலாம் தயிரில் போட்டு விரவியாச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க, கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக மசாலாவில் விரவி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இப்படி கம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் டிக்கா ஸ்டிக்கு கடையில் கிடைக்கும், நீ அங்கே கூட அதை கூட வாங்கிக்கோங்க. நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதுலேயே இப்போ நான் குத்திக்கிடுவேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையும் குத்திட்டு அதுக்கப்புறம் பன்னீர் இப்படி வரிசையாக நம்ம 5லையும் குத்தி எடுத்துக்கிடுவோம். முதல்ல இப்போ இந்த மாதிரி குத்தி 5 ஸ்டிக்லேயும் இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டேன். இப்போ கல் சூடாயிருச்சு, தோசைக்கல். நம்ம நல்லா நெய் பரவலாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை சொருவி வச்சதை எடுத்து இதில் வச்சுருவோம் வரிசையாக தோசைக்கல்ல. இப்போ நம்ம வெந்த பக்கம் வேகாத பக்கம் அப்படி திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சுக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி வச்சு ஃபுல்லாக நம்ம வேக வைக்கணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு, திருப்பி திருப்பி வச்சு எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா பன்னீர் டிக்கா வீட்டிலேயே அழகாக ரெடி ஆகிட்டு. நான் 200 கிராம் பன்னீர் வாங்கினேன். அதுக்கு இந்த மாதிரி 5 10 குச்சி வரும். நீங்கள் நல்லா சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நைட்டு சாப்பாடு 2 பேர் இதை சாப்பிட்னா ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கினா அழகாக நைட்டு சாப்பாடே இதை சாப்பிட்டுக்கலாம். சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.